ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லப்படுற மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரியார் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/12/1878. இவரோட இயற்பெயர் ராசகோபாலன் அப்படின்ற இயற்பெயரோட தான் பிறக்கிறாரு CR ராஜாஜி. எந்த ஊரில் பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலத்தில் தொரப்பள்ளி அப்படின்ற இடத்துல பிறக்கிறாங்க. இப்போ சேலத்துலேருந்து பிரித்து கிருஷ்ணகிரி ஹோசூருக்கு பக்கத்தில் இருக்குது தோரப்பள்ளி. இவர் என்ன வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலி இவங்க ஒரு அட்வொகேட், ஒரு வழக்கறிஞராக இருக்காங்க. ரைட்டர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. பின்னால் பொலிட்டீஷியனாகவும் இருந்திருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் யார், பெற்றோர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி வெங்கடாரியா சிங்காரம்மா. இதான் இவங்களோட பேரண்ட்ஸ். இவங்களுக்கு 2 சகோதரர்கள் இருந்திருக்காங்க, பிரதர்ஸ். நரசிம்மச்சாரி, சீனிவாசன் அப்படின்னு 2 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. இவங்களோட 21வது வயசில் அலமேலு மங்கம்மா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க ராஜாஜி. இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சேலத்து மாம்பழம். அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலாக இவர் பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர். நிறைய திட்டங்களை வழிவகுப்பார். ஸோ அதனால் பொலிட்டிக்கல் சாணக்கியா, அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்கான் காந்திய சிந்தனைகளை ரொம்ப மதிப்பார். காந்தி லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்டுனா ரைட்டு, அது மாதிரி ஒரு மனுஷன். ஸோ டெக்கான் காந்தி, தட்சிண காந்தி அப்படின்னு பட்டம் இருக்குது. அப்புறம் CR ராஜாஜி, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பு பெயர்கள். இவர் என்னென்ன மேகசின், என்னென்ன இதழ்கள் நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமோசனம் அப்படின்ற இதழ் 1929. இது அந்த மது ஒழிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு இதழ். விமோசனம் 1929. இதோட எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி. இங்கிலீஷில் ப்ராகிபிஷன் அப்படின்ற மேகசினை நடத்தியிருக்காங்க. ரெண்டுமே மது ஒழிப்பு, லிக்கர் ப்ராகிபிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு இதழ் தான். எப்போ இறக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/12/1972 இறக்குறாங்க. இவர் ஒரு அட்வொகேட்னு சொன்ன இவர் எங்கெங்கே படிச்சிருக்காரு, அவங்களோட கல்வி அப்படின்றத பார்த்துடலாம். அவரோட எலிமெண்ட்ரி எஜுகேஷன், தொடக்க கல்வி அப்படின்றது தோரப்பள்ளி, சொந்த ஊர்லேயே படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1894 உயர்கல்வி டிகிரிக்காக பெங்களூர் சென்ட்ரல் காலேஜ், பெங்களூர் மத்திய கல்லூரியில் 1894 டிகிரி படிக்கிறாங்க. லா எங்கே படிக்கிறாங்க அப்படின்னா சென்னை மாநில கல்லூரி, சென்னை பிரசிடென்சி காலேஜில் 1897 லா படிக்கிறாங்க. படிச்சுட்டு சேலத்தில் அட்வொகேட்டாக 1900 வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே வழக்கறிஞராக வேலை பார்க்கும்போது 1000 ரூபாய் அப்படின்றது சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் 1000 அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய வழக்கறிஞராக இருந்திருப்பார் அப்படின்றத நீங்கள் நினைங்க. இவருக்கு எப்படி பொலிட்டிக்கலி எப்படி உள்ளே வராங்க அப்படின்றது பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்றது 1905. என்னடா இப்படிலாம் ஒரு முஸ்லீமுக்கும் ஹிந்துக்கும் உள்ள ஒரு யூனிட்டி இல்லாமல், இப்படி யூனிட்டி இருக்குது, அதை உடைக்கிறதுக்கு ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்க, கர்சன் பிரபு ஒன்று பண்ணுறாங்க, உடனே இப்படி பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு தாட் அவரோட மைண்டில் வருது. அதை தொடர்ந்து ஸ்வதேசி இயக்கம் அப்படின்றது வருது. அந்நிய பொருட்களை நம்ம ஏன் பயன்படுத்தணும், நம்ம எதுக்கு அவங்க தொடங்குற ஒரு இன்ஸ்டியூஷனில் நம்ம எதுக்கு கல்வி கற்கணும் அப்படின்ற நிறைய தாட் வருது. அந்த காலகட்டத்தில் திலக்கோட பொன்மொழிகள், ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட், ஓகேவா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம திலகரோட பொன்மொழிகள் எல்லாம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே நம்மளோட ஆள் பாரதியோட நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களையும் கேட்குறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே
நம்ம அரசியலில் இறங்கணும் அப்படின்றத தூண்டி விடுது. அது மட்டும் இல்லாமல் விஓசி வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்றது தொடங்குறாங்க. அதுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறப்ப ஒரு ஃபண்டை வந்து இவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதி உதவிக்காக நிறையா பேர்கிட்ட போய் கேட்கவும் செய்கிறாங்க ராஜாஜி. அதுக்கப்புறம் காங்கிரஸ் செஷனுக்குள்ளே அவர் எப்படி காங்கிரஸில் இணைய போகிறாரு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1906 கல்கத்தா காங்கிரஸ் கான்ஃபரன்ஸில் வந்து போய் கலந்துக்கிறாங்க. அப்போதைக்கு அவங்க அந்த டைமில் யார் காங்கிரஸோட ஹெட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. அதை அவங்க அங்கே போயிட்டு பேசுகிறதெல்லாம் கேட்டு யார் யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ராஜாஜி விஓ சிதம்பரம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கர், இவங்க எல்லாருமே போகிறாங்க. பார்த்துட்டு நம்ம காங்கிரஸில் இணையிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார் ராஜாஜி. இணைஞ்சிட்டாரு காங்கிரஸோட. அடுத்து 1907 சூரத் ஸ்பிளிட் நடக்குது பாருங்கள். அந்த காங்கிரஸ் மாநாட்டிலையும் போய் கலந்துக்கிறாங்க. 1922 கயா காங்கிரஸ். இதில் வந்து ஒன்று வரும் என்னென்னா நோ சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்ற ரெண்டாக பிரிய போகிறாங்க காங்கிரஸில் உள்ளவங்களே. என்னென்னா அசம்பிளியை வந்து ஆதரிக்கிறவங்க ஒருத்தவங்க, அதை எதிர்க்கிறவங்க ஒருத்தவங்க. காந்தி எல்லாமே வந்து நோ சேஞ்சஸ் அப்படின்ற இதில் இருப்பாங்க. ஸோ இவர் காந்தியோட ஒரு காந்தியோட வெறியன் அப்படின்றதுனால நோ சேஞ்சஸ், அசம்பிளியை புறக்கணிக்கிறோம் அப்படின்ற குழுவில் இவர் வந்து இருப்பார். இந்த மீட்டோட ஹெட்டாக யார் இருப்பான்னா சிஆர் தாஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.